வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன், தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நான் வெற்றி பெறுவதற்கு முன்பே நான் தான் சிறந்தவன் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். நான் வெற்றி பெறுவதற்கு முன்பே நான் தான் சிறந்தவன் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். இது யார் சொன்னா அப்படின்னு சொன்னா, உலக ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் பட்டத்தை 3வது முறையாக வெற்றி கொண்ட திரு முகமது அலி அவர்களிடத்தில் பிரஸ் பீப்புள்லாம் கேட்குறாங்க, எப்படி உங்களால் மட்டும் இது சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் அந்த பதிலை சொல்றார். நான் வெற்றி பெறுவதற்கு முன்பே நான் தான் சிறந்தவன் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். ஐம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்காக சொல்லிக்குவார். அப்ப அந்த உத்வேகம் தான் எனக்கு இந்த வெற்றிக்கான முன்னெடுப்பை எடுத்து நான் வெற்றி பெறுவதற்கு எனக்கு உத்வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவார். 1960 ஒலிம்பிக் சாம்பியன், அதற்கப்புறம் 3 முறை உலக ஹெவிவெயிட் சாம்பியன். இப்படிப்பட்ட சிறந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய சிறந்த விளையாட்டு துறை வீரர்களில் முகமது அலியும் ஒருவர். அதை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்றும். அவர் ஒரு கிறிஸ்தவராக பிறந்து 1964, 67 அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முஸ்லீமாக மாற்றிக்கொண்டார். இதற்காகவே அவருடைய வியட்நாம் போரில் அவர் ஈடுபட வேண்டும் என்று அமெரிக்க அரசாங்கம் வற்புறுத்திய பொழுது அவர் மறுத்துவிட்டார். மனித உரிமை மீறலாகும் என்று சொல்லி அவர் மறுத்துவிட்டார். அவருடைய குத்துச்சண்டை பட்டயங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் திரும்ப பெற்றுக் கொண்டது. அவர் 4 ஆண்டுகள் விளையாடாமல் தனக்குத்தானே தடை வைத்துக் கொண்டார். அதன் பிறகும் அவர் களத்தில் இறங்கி வெற்றி பெற்றார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் விளையாட்டு வீரராக மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு சமூக போராளியாகவும் உருவாக்கி கொண்டார். அடிப்படையில் எந்த விதமான ஆதரவற்ற மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதனால்தான் அவர் வியட்நாம் போரில் கூட ஈடுபட மறுத்தார். அதனுடைய எதிர்ப்பைத்தான் வேறு ஒரு வகையில் அவர் தெரிவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். கோடி கோடியாக சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிற விளையாட்டு வீரர்களா இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில் கூட. எந்த முன்னெடுப்பை எடுக்கிறார்கள்? ஏழை மக்களுக்காக, அகதிகளுக்காக, அல்லது உரிமை இழந்த மக்களுடைய உரிமை குரலாக யார் யாரெல்லாம் முன் வருகிறார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நேற்றைய செய்தியில் கூட ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் கட்சி மாறி இன்னொரு கட்சிக்கு போறாருன்னு தான் நான் படிக்கிற செய்தி. ஆனால் அவர் எதற்காக செய்கிறார்? தன்னுடைய சுயநல வளர்ச்சிக்காக செய்து கொண்டிருக்கிறார். உண்மையான ஒரு தொண்டனாக, குடிமகனாக, மக்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல உரிமை இழந்த மக்களின் குரலாக வாழ்வதற்கு இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் முன் வந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மக்களுடைய பல பிரச்சனைகள் தீர்ந்து விடும். எனவே இந்த மாதிரியான தலைவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள முன்வருவோம், அல்லது இந்த மாதிரியான வீரர்களை உற்சாகப்படுத்த முன்வருவோம். இந்த கருத்தை நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவார். ஐ எம் த பெஸ்ட். எல்லாரும் மாணவர்கள்ட்ட சொல்லும்போது நான் தான் சிறந்த மாணவன், நான் தான் சிறந்த மனிதன் என்று நமக்குள்ளவே சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று அவரும் அந்த கருத்தை சொல்லியிருப்பார். முகமது அலி அவர்கள் தான் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர் தனக்கு தானே சொல்லிக் கொள்ளக்கூடிய வார்த்தை, நான் தான் ஆக சிறந்தவன், ஐம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே சொல்லிக் கொள்வாராம். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை நாம் சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளை மட்டம் தட்டி கீழே போக சொல்லாம அவர்கள் மேல் நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துவோம், உத்வேகம் ஊட்டுவோம். ஐ எம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு சிறப்பான ஒரு முன்னுதாரணமாக நாம் நம்மையும் காட்டுவோம். வாழ்க மகிழ்வுடன். நம்முடைய கோடை காலத்தில் சிறுநீரகம் பாதுகாப்பாக இருக்கவும், சிறுநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கவும் ஒரு சின்ன செயல்பாடு என்னன்னா, அந்த காஃபி, டீ, மது குடிப்பதை தயவு செய்து தவிர்த்துவிடணும். காஃபி, டீ குடிக்கிறதுனால இந்த கோடை காலத்துல சிறுநீர் வெளியேறுவது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அதனால காஃபி, டீ, மது அருந்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு அதற்கு மாற்றாக என்ன குடிக்கலாம் நமக்கே தெரியும். இளநீர், மோர், பாதாம் பிசினி, அந்த மாதிரியான விஷயங்களை
நாம் எடுத்துக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.